ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட்னுடைய பார்ட் 2 பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்ட் 1 உடைய வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐகார்ட்லயும் தரோம். மறக்காம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெனிஃபிட்ஸ் டு எம்ப்ளாயிஸ் செக்ஷன் 46. 6 வகையான பெனிஃபிட் வந்து இந்த இஎஸ்ஐ ஆக்ட்ல கொடுக்குறாங்க. அது என்னன்றதை நம்ம இப்போ டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிக்னஸ் பெனிஃபிட். அந்த வேலை நிமித்தமா அவருக்கு ஏற்படுற நோய்களுக்கான உதவித்தொகை என்ன அப்படின்றது தான் 46(1) ஆஃப் ஏ இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. சிக்னஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ப்ளாயி வந்து 78 நாள் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் பீரியட்ல அவர் செலுத்தியிருந்தாலே போதும், அவருக்கு 91 நாட்களுக்கான விடுப்புடன் கூடிய ஊதியம் கிடைக்கும். எவ்வளவு பெர்சென்ட்னா 70% ஆஃப் த வேஜஸ் வந்து அவருக்கு 91 நாட்களுக்கு கிடைக்கும். அதுலயே வந்து அவருக்கு நாட்பட்ட நோய்கள்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு 34 வகையான நாட்பட்ட நோய்கள், கேன்சர் மாதிரியோ இல்ல லாங் டேர்ம் டிசீஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த 91 நாள்ங்கிறது 2 வருஷம் வரைக்கும் அவருக்கு வந்து 80% ஆஃப் த வேஜஸ் சம்பளமும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும். அதுக்கு வந்து 156 நாட்கள் இந்த 2 வருடங்கள்ல கான்ட்ரிபியூஷன் பீரியட் கொடுத்துருக்கணும். என்ஹான்ஸ்டு சிக்னஸ் பெனிஃபிட்னா ஃபேமிலி பிளானிங் தான். இப்போ வந்து இதே கிரைட்டீரியா தான். 78 நாட்கள் வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா போதும். கண்டிஷன் 7 நாட்கள் வந்து விடுப்புடன் கூடிய ஊதியம் ஆணா இருக்கிற பட்சத்துல, பெண் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தாங்கன்னா 14 டேஸ் வந்து அவங்களுக்கு லீவ் வித் வேஜஸ் கிடைக்கும். எவ்வளவு பெர்சன்ட்னா 100% அவங்களுக்கு கிடைக்கும். தென் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். மெடிக்கல் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு எந்த ஒரு கிரைட்டீரியாவும் இல்லை. அவருக்கு அந்த டிசீஸோ இல்ல அந்த ஊனமோ எவ்வளவு நாள் வந்து இருக்கோ அது வரையும் அவர் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அவருக்கு மட்டும் இல்ல, அவர் ஃபேமிலியுமே வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். இப்போ வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க இல்ல ஊனமுற்றவர் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்னா அவங்க ஒரு வருடத்துல 120 ரூபாய் செலுத்திருக்கணும். அதாவது மாசத்துக்கு 10 ரூபாய் வந்து அவர் செலுத்திட்டு வந்தாலே அவர் வந்து ஃபுல் மெடிக்கல் கேர், அவருக்கும் சரி ஆணா இருந்தா பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தா அவருடைய கணவருக்கும் ஃபுல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து வெறும் 120 ரூபாய் ஆனுவல் அவருக்கு செலுத்தியிருந்தா போதுமானது. அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமே வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா, அவுட் பேஷண்டா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், இன் பேஷண்டா அட்மிஷன் போட்டும் பார்த்துக்க முடியும், ட்ரக்ஸ் அதாவது எல்லா மெடிசன்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்க கொடுக்குறாங்க, எக்ஸ்ரே ஸ்கேனிங் இதெல்லாமும் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சி சர்வீஸ் ஆம்புலன்ஸ் சர்வீஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஊனமுற்றவர் ஆயிட்டாரு, ஒரு கையோ காலோ இழந்துருச்சுன்னா நம்ம ஆர்டிபிஷியலா வந்து அந்த கை கால்லாம் பொறுத்துறாங்க இல்லையா, அதுவுமே ஃப்ரீயா அவர் வந்து பண்ணிக்க முடியும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினாலும் இங்க இருக்கிற மெடிக்கல் பிராக்டிஷனர் வந்து லெட்டர் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவர் வெளியில போய் அந்த ட்ரீட்மெண்ட்மே இதுல எடுத்துக்க முடியும். தென் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ். மகப்பேறு கால உதவித்தொகை. ஒரு பெண் ஊழியர் வந்து பிரெக்னன்சி டைம்ல அவங்க வந்து 70 நாட்கள் இந்த கான்ட்ரிபியூஷன் பீரியட்ல செலுத்தி இருந்தா 26 வாரத்துக்கான விடுப்புடன் கூடிய சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை கரு கலைஞ்சு போச்சுன்னா கூட 6 மாசத்துக்கு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து லீவ் வித் வேஜஸோட கொடுக்குறாங்க. அதுக்கு இன்னொரு அடிஷ்னலா ஒரு மாசம் உங்களுக்கு இன்னும் ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும் சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு மாசத்துக்கு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அந்த டைம்ல உங்களுக்கு 100% ஆஃப் த வேஜஸ் வந்து கொடுத்துடுறாங்க. தென் டிசேபிள்மெண்ட். டிசேபிள்மெண்ட்னா நம்ம முதல்ல பார்த்தோம், ஊனமுறது. ஒரு வேலைனால ஒரு கையோ காலோ இல்ல வந்து ஒரு உறுப்போ டேமேஜ் ஆயிடுது அப்படிங்கும் போது அதுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்க்கலாம். இதுல வந்து டெம்பரவரி பெர்மனன்ட்னு 2 இருக்கு. டெம்பரவரின்றது 3 நாட்களுக்கு உள்ள ஏற்படுற காயங்கள், இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான். இதுக்கு என்ன கிரைட்டீரியானா அவங்க வந்து அந்த இன்ஜுரி நடக்கும்போது அங்க ஒரு எம்ப்ளாயியா இருந்திருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவங்களோட கிரைட்டீரியா. எத்தனை நாளைக்கு வேணாலும் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க முடியும். எவ்வளோ பெர்சன்ட்னா 90% ஆஃப் த வேஜஸ் வரைக்கும் அவங்களுக்கு கேஷ் பெனிஃபிட்ஸ் அந்த லீவ் வித் வேஜஸா கொடுத்துருவாங்க. பெர்மனண்டாவே ஒருத்தருக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க லைஃப் டைமே எடுத்துக்கலாம். அந்த இன்ஜுரினால அவரால் இனிமே வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட். அப்படி ஆயிடுச்சுன்னா அவர் வந்து வாழ்நாள் முழுவதுக்குமான ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு ஃப்ரீயாவே அந்த மெடிக்கல் கவுன்சில் பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா எடுத்துக்க முடியும். தென் டிபெண்டன்ட் பெனிஃபிட்ஸ். டிபெண்டன்ட் பெனிஃபிட் அப்படின்னா ஒருத்தர் வேலையினால இறந்தே போயிடுறாரு அப்படிங்கும் போது அவரை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு இதனால என்ன பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மனைவி விடோவாயிடுறாங்க, அவங்க திரும்பி மறுமணம் செஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். அந்த மதர் விடோவா இருந்தாலும் அவங்களுக்கும் கிடைக்கும். அந்த இறந்து போனவருடைய பையனோ பொண்ணோ 25 வயசு ஆற வரைக்கும் அவங்களுக்குமே இந்த பெனிஃபிட் கிடைக்கும். பெண்ணா இருக்கிற பட்சத்துல அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். பேரண்ட்ஸ் வந்து முழுமையாவே இந்த இறந்தவருடைய சம்பளத்தை நம்பி இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்குமே இந்த பெனிஃபிட் கிடைக்கும். எவ்வளவு பெர்சன்ட்னா 90% ஆஃப் த வேஜஸ் மாதம் அவங்களுக்கு வந்து அந்த இழப்பீடு தொகை வந்து கிடைச்சிடும்.
கிடைச்சிடும். தென் அதர் பெனிஃபிட்ஸ், இது போக என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஃபியூனரல் எக்ஸ்பென்ஸ், அதாவது இறுதி சடங்கிற்காக வந்து 15,000 ரூபாய் வந்து யார் அந்த இறுதி சடங்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம அவர் இறந்த சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் என்னவோ அதை கொடுத்து நீங்க கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். ரீஹெபிலிட்டேஷன் அலவன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மறுவாழ்வுக்கான இழப்பீடு தொகை. ஒரு எம்ப்ளாய்மெண்ட்னால அந்த வேலைனால அவர் வந்து நிரந்தரமாவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி கை கால் போயிடுச்சோ இல்ல வந்து நிரந்தரமாவே அவரால் ஒர்க் பண்ண முடியாம போச்சுன்னா 100% ஆஃப் த வேஜஸ் வந்து அவருக்கு எலிஜிபிள். ஒரு உறுப்பியே வந்து அவர் பொருத்திக்கிறாங்க போது அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆறதுல இருந்து அவர் வெளியில போற வரைக்குமான எல்லா செலவுகளையுமே வந்து ஃப்ரீயாவே வந்து அவர் எடுத்துக்க முடியும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், ராஜீவ் காந்தி ஸ்ரம் கல்யாண் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுபடி ஒரு ஃபேக்டரியோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ வந்து மூடிடுறாங்க, அவங்க வந்து மூடுறாங்க, எம்ப்ளாயி வெளியில போல. அதே மாதிரி எம்ப்ளாய்க்கு வந்து பெர்மனண்டாவே ஒரு 40% அந்த எம்ப்ளாய்மெண்ட்னால இன்ஜுரி ஏற்படுதுங்கும் போது 50% ஆஃப் த வேஜஸ் வந்து 2 வருஷம் வரைக்கும் அவருக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க எங்கேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் டிஸ்பென்சரிஸ்ல இருந்து ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் பார்த்துட்டு சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இந்த 50% ஆஃப் த வேஜஸ் வந்து 2 வருஷம் வரைக்கும் வாங்கிக்க முடியும். முதலாளிகளுக்கு இதனால என்ன பெனிஃபிட்னா இந்த ஆக்ட் அப்ளை பண்ணும்போது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டும் சரி, இழப்பீடு தொகை கொடுக்கறதும் சரி, மகப்பேறு உதவி தொகையும் அவங்க கொடுக்க தேவையில்லை. மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாமே இந்த ஆக்ட்ல கவர் ஆயிடுறதுனால அவங்க இதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் வாங்கிக்க முடியும். இன்கம் டாக்ஸ்ல இருந்து அவங்களால ரிபேட் எடுத்துக்க முடியும். தென் அட்ஜுடிசியேஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அண்ட் கிளைம்ஸ், இதுல வந்து ஏதான பிரச்சனை ஏற்பட்டா யார் வந்து சால்வ் பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கோர்ட், எம்ப்ளாயீஸ் இன்சூரன்ஸ் கோர்ட்னு இருக்கு. அதாவது வந்து செக்ஷன் 74ல சொல்லியிருப்பாங்க. அந்த எம்ப்ளாயீஸ் இன்சூரன்ஸ் கோர்ட் தான் வந்து இதுல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுவாங்க. இதுலயுமே சால்வ் ஆகாத பட்சத்துல அவங்க நேரா வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் அப்பீல் பண்ண முடியும். அதுக்கான லிமிடேஷன் வந்து 60 டேஸ்னு கொடுத்திருக்காங்க. பெனால்டிஸ், என்னென்ன ஃபைன்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 84ல ஒரு எம்ப்ளாயி வந்து பெனிஃபிட்ஸ் அவைல் பண்றதுக்காக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனையும் 2000 ரூபாய் வரைக்கும் ஃபைனும் வந்து போடப்படும். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு, அவர் வந்து கான்ட்ரிபியூஷனை சரியா பே பண்ணல. ஃபர்ஸ்டே பார்த்தோம் எம்ப்ளாயர் தான் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷனையும் எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷனையும் பே பண்ணணும்னு. அவர் அந்த மாதிரி சரியா பே பண்ணலன்னா செக்ஷன் 85A என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் 6 மாத சிறை தண்டனையும் மேக்சிமமா 3 வருஷம் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனையும் இருக்கு. ஃபைன் வந்து 5000 ரூபாய். அதுக்கு இதே தப்ப அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஒரு எம்ப்ளாயர் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து 2 வருட சிறை தண்டனையும் ஃபைன் வந்து 5000 ரூபாயும் அவருக்கு ஃபைனா போடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.